நின்னு போன கல்யாணத்துக்கு பண்ற யாகத்தை பத்தி சொல்றீங்களா அத்தை? கண்டிப்பா சொல்றேம்மா. மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணம் போற வழியில இருக்க குத்தாலத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருவேல்விக்குடியில தான் இந்த யாகம் நடக்குதும்மா. இறைவனோட ஆணைப்படி பசுவாக இருந்த பார்வதி தேவி பரத மகரிஷியோட மகளாக பிறக்கிறாங்க. மண்ணால சிவலிங்கம் பிடிச்சு வச்சு 16 திங்கட்கிழமைகள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்க. 17வது திங்கட்கிழமை சிவபெருமானே மணவாளேஸ்வரரா தோன்றி நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. உடனே சிவன் பார்வதிக்கு திருமணம் செய்ய யாகம் வளர்க்க ஏற்பாடுகள் செய்யப்படுது. அம்மனுக்கு கங்காபரணம் செய்த தலம் இதுதான். அதனால இந்த கோவில் கௌதுகா பந்தன கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோவில்ல காலையில 10 மணிக்கு இந்த யாகம் நடக்குது. யாருக்கெல்லாம் திருமணத்துல தடை ஏற்பட்டதோ அவங்கெல்லாம் இந்த கோவில்ல இந்த யாகத்துல கலந்துகிட்டாங்கன்னா அவங்களோட திருமணத்துல இருக்க தடைகள் எல்லாம் விலகி சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில்ல இறைவன் மணவாளேஸ்வரரா திருமண கோலத்துல ஈசான்ய மூலையில காட்சி தர்றாரு. ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. திருமணம் செய்ய இருந்த பெண்ணோட அப்பா அம்மா திடீர்னு இறந்து போயிடுறாங்க. உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இந்த ராஜகுமாரன் ரொம்ப மனசு வருத்தத்தோட இறைவனை போய் வணங்குறாரு. அப்ப உடனே இறைவன் மனம் இறங்கி ஒரு பூதத்தை அனுப்பி அந்த பெண்ணை கூட்டிட்டு வர சொல்லி ராஜகுமாரன் கூட திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இறைவன் தன்னில் பாதியை சக்திக்கு அளித்த தலம் இது. இந்த கோவில்ல சம்பந்தர் ஒரு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்காங்க. பதவியில பிரச்சனை இருக்கவங்க, பதவியை இழந்தவங்க, வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சவங்க இவங்கெல்லாம் போய் கும்பிடுறதுக்கு ஒரு கோவில் இருக்கு. அது என்ன கோவில்னு தெரியணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை பாருங்க.